ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் தான் இருக்கும். நச்சுன்னு பதில் அளித்த முக ஸ்டாலின். என்ன பதில் அளிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சென்னையில் கொளத்தூரில் செய்தியாளர்களும் பேட்டி அளித்த முதல்வர் முக ஸ்டாலின் பல்வேறு முக்கிய விவரங்களை பகிர்ந்து கொண்டார். முதல் முறையாக தமிழக அரசு வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள முழுமையாக தயாராக இருப்பதாக அவர் கூறினார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முதலீடுகள் குறித்து தமிழக அரசின் நிலைப்பாட்டை விளக்கும் போது அமைச்சர் TRP ராஜா வெளியிட்ட தகவல்களே வெள்ளை அறிக்கையாக கருதப்பட வேண்டும் என முதல்வர் கூறினார். இதன் மூலம் முதலீடுகள் தொடர்பான அரசின் பணி மற்றும் திட்டங்கள் தெளிவாகும் என அவர் குறிப்பிட்டார். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என கேள்விக்கு பதிலளிக்கும் போது மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், ஆனால் அதனால் ஏமாற்றம் ஏற்படாது என்றும் அரசு செயல்பாடுகள் பொதுமக்கள் நலனை குறிவைத்து முன்னேற்ற பாதையில் தொடரும் என அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். எல்லாம் தயாரா இருக்கா ஏற்கனவே CS வந்து எல்லாம் கரெக்ட் பேசியிருக்காரு. நானும் இப்போ 2 நாள் கூட்டு பேச போறேன். இது எப்போதும் என்னுடைய சொந்த தொகுதி, அவர் அங்கே வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்குற தொகுதி இது. அதனால எப்போதும் வந்துட்டு இருப்பேன். நினைச்ச நேரத்தில் வருவேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெள்ளை அறிக்கையை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவே வெள்ளை அறிக்கை தான் அர்த்தம். அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு அமைச்சர் உதயசாலை ஒரு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் தான் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும்.